பாருங்க. இது கட்லா. போட்டு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும். நீ எனக்கு என்ன ஆகுது? மாமன் தானே ஆகுது. மக்கள் சின்ன வரல யாருமே என் வீடியோக்கு வரலாம் பார்த்துக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரத்தை மாமான்னு வரவே இல்லை. எல்லாம் வரும் நந்தகுமார் மாமன்ற வேண்டியதான். முள்ளு இருக்குமா? சரிக்கா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ் காலையிலங்காட்டி இந்த இயற்கையை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் சூரியன் அவரும் இன்னும் வரல, அதனால ஒரே மேகமூட்டமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குதுங்க காலையிலங்காட்டி பார்க்குறதுக்கு. மக்கள்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் மீன் வாங்கிட்டு வந்து கல்மீன் தாங்க செய்ய போகிறோம். இது நான் கல்மீன் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. கல்மீன் குக்கிங் செய்கிறதும் சமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. நான் மீன் வாங்குறேன்னா வேலூர் போகணும், இல்லைன்னா ஜாலரபாளையம் போகணுங்க, இல்லைன்னா சரி கண்டம்பாளையம் திருச்செங்கோடு இப்படி போகணும், இல்லைன்னா நாமக்கல் போகணும். இப்போ ஒரு வருஷ அளவில் நம்ம ஊர் வசந்தபுரத்துலேயே மீன் விற்கிறாங்க. என் ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டங்க, வசந்தபுரம் அப்படிங்கிற ஒரு டவுனுங்க. வசந்தபுரங்கிறது ஒரு டவுனுங்க, அதை சுற்றி நிறைய கிராமம் இருக்குது. அதில் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா முருககவுண்டம்பாளையங்க, அதுதான் நம்ம ஊர். நான் மீன் வாங்குறதுக்காக வசந்தபுரம் போகிறேங்க. அங்கே போயிட்டு என்னென்ன மீன் இருக்குது எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு மீன் வாங்கிட்டு வந்து பசங்களாக வந்ததுக்கப்புறம் கல் மீன் போடலாங்க. நாங்கள் மீன் கடையில் போய் பார்ப்போம். இது சில்லி போடுறதுண்ணா வறுவலுக்கு அப்படி சின்ன சின்ன கரெக்டாக கட் பண்ணலாம். போட்டு கழுவணுமாண்ணா? அது கையில் எடுத்து ஒரு மீனை சொல்லிடுங்க. இது லோகுண்ணா, லோகு. இது பங்காசுண்ணா, பங்காஸ். ஜிலேபிங்க, ஜிலேபி. இதெல்லாமே ஜிலேபி. ஒரு மணி நேரம் கழித்து மகள்ஸ் நான் போய் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா யாரும் வரல, பசங்க யாரையும் காணோம். பார்த்தா நான் தான் தனியாக சமைக்கணுமான்ருக்குது. நானே கேமராமேனாகவும் நானே மீனையும் சமைக்கணும், நானே வீடியோ எடுக்கணும். எப்படி பண்ண போகிறதுன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் நம்ம பஞ்சாயத்துங்கிற ராஜாவும் ஈரோடு போயிட்டாப்புல, சுரேஷை கேட்டேன் அவன் கோயம்புத்தூர் போயிட்டான். அப்புறம் கார்த்தி வந்து அவர் சுத்த சைவம், அவன் வரமாட்டான். மற்ற பையனுக்கு எல்லாமே ஊரில் இருந்த பையன் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. தனியாகவே இருந்து வீடியோ எடுக்க வேண்டியதான். சிவனே துணை, எப்படியோ எடுப்போம்.
மீன் கடையில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கவிச்சி அடிக்கும். அதனால கடைக்காரர் வந்து கொஞ்சம் கவிச்ச குறையணும் அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மீனை கழுவி சொன்னாப்பிள்ளைங்க. நானே வீடியோவும் எடுக்கிறேன், நானே மீனை க்ளீன் பண்ணுறேங்க. யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கேமராமேனா, யாரும் இல்லை ஊரில். மக்கள்ஸ் அடுப்பு கூட்டுறதுக்கு போய் ஒரு 3 கல் எடுத்துகிட்டு வரேங்க. வீடியோ எடுக்க யாருமே இல்லை, நானே தான் கல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஏங்கிளையும் காட்டணும். இந்த இடத்த தான் வந்து நம்ம கல் மீன் போட போகிறோம். ஒரு 3 கல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த போட்டு அடுப்பு ரெடி பண்ணுறோம். ரெண்டாவது கல், மூணாவது கல், 3மே செட் பண்ணிட்டேங்க. இப்போ கல் மீன் போடுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். யாருமே இல்லைங்க கேமரா எடுக்க, அதனால நானே செல்ஃபி ஸ்டிக் அப்படியே ஸ்டாண்டாக மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு தெரில. சரிங்க, ஃபஸ்ட் ஆனால் பேர் இதில் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேமும் மென்ஷன் பண்ணல, அதனால் எனக்கு பேர் தெரியல. முதல்ல மீன் சில்லி பவுடர்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. இது வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலாசிக்கிட்டுங்க. இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன், பூண்டு வந்து வீட்டிலேயே எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 20 ரூபாய்க்கு பெரிய வெங்காயம் வாங்கினேன், அப்புறம் 2 எலுமிச்சை பழம், அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷலான மீன் சில்லி பவுடர்னே தனியாக விற்கிதுங்க. மீன் வந்து சில்லி போடுறோம் பார்த்தீங்களா, மீன் சில்லி, இதுக்குன்னே இந்த பவுடர் தனியாக விற்கிதுங்க. மீன் மசாலாவோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மீன் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. கொண்டு போய் கொஞ்ச நேரம் வெயிலில் வைப்போம். வெயிலுக்கு வச்ச ஒரு 2 மணி நேரம் வெயில் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் தெரியலை, அந்த மாதிரி ஆளு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிடுவாங்கம்மா. முதுகலுமே விவசாயம் தான் சொல்றாங்க, சொல்றதில்லை, அதான் உண்மை. பாருங்க, உங்களோட விவசாயத்தை பாருங்க. அடுத்த டைம் மீன் ரெடி பண்றப்போ இயற்கையா நாமளே ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். இயற்கையா முடியாம என்ன இருக்குது உலகத்துல, முடியாம என்ன சரி எல்லாமே முடியும். உடம்புக்கு எதுனாலதான் அதை வந்து நம்ம செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நாமளே செஞ்சு ஜாலியாக சாப்பிடணும். அது இந்த மாதிரி இந்த ஆரோக்கியத்தோட இயற்கையோட சேர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டா அது செம்மையா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, பாருங்க, இன்னைக்கு அண்ணன் முட்டை உடைச்சு ஊத்துறாரு. அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி மீன் மேலே தடவுறதுக்கு, அந்த டேஸ்ட் வர்றதுக்கு அவசரம். வீடியோவில் நானும் முட்டை கவர் ஆகுதா? கண்டிப்பாக.
அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டை உடைக்கிற கத்தி முதல் கொண்டு கவர் ஆகுது. அந்த ஓடில் தான் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை ரெடி பண்ணுவாங்க சுத்தமாக கழுவி நீங்கள் காய போட்டு அதை பவுடர் ஆக்கி ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வந்து அதுதான் சத்து. கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்க குறைபாடு இருக்கிறவங்களாம் அது சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு 10 முட்டை உடைக்கிங்கன்னா அந்த 10 முட்டையோட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கழுவி காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒவ்வொரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு உண்மையிலே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். முட்டையினது முட்டையோட பேஸ்ட்டு, அதாவது முட்டை உடச்சி ஊற்றி அது வந்து நல்லா கிளியராக வந்து கலக்கி எடுக்கிறாருங்க. பாருங்கள், கறிவேப்பிலை தலை, தெளிவான கறிவேப்பிலை தலை எங்கேமா இருக்குது? இதுதானே பயங்கரமாக நெருப்பு மாதிரி பண்ணணும் விவசாயம். உழைப்பு தான் வந்து விவசாயத்துக்கு முக்கியம். ஆள் விட்டு பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. சொந்தமாக வந்து நம்ம வந்து விவசாயத்தில் பார்த்திங்கன்னா உழைக்கணும். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு முட்டை அந்த மாதிரி இயற்கையாக உருவாக்கின ஒரு மிட்டாய் தான் இந்த கருப்பீட்டி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து மக்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். மனமும் நல்லா கமகமன்னு இருக்கும். அதனால தான் அண்ணன் இப்போ கொத்தமல்லி தழை வெட்டிகிட்டு இருக்காரு. வெங்காயத்தை வெட்டி சமையல் பண்ணி சாப்பிடணும் ஒரு முழு ஆர்வத்தோடு அண்ணன் வெட்டி கொண்டிருக்கிறார். பார்த்து வெங்காயத்தை சுத்தப்படுத்துகிறார் பாருங்கள் மக்களே. வெங்காயத்தை நீட்டாக கழுவி அண்ணன் இப்போ நீட்டாக வெட்ட போகிறாரு. சுத்தமாக வெங்காயத்தை கழுவி வச்சுக்க. ஏன்னா வெங்காயத்து மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து எடுத்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பூஞ்சி இருந்துச்சு. அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது இல்லைங்க. அதனால எந்த அளவுக்கு அந்த கருப்பு கலராக இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறப்போ இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கணும். வெங்காயத்தை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணலாம் வாங்க. அழகாக வெட்டினீங்கன்னா அழகாக வரும். போதுமா? ஒரு எத்தனை 15 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 3 4 5 ஏன் நல்லா ஓடுது. 6 7 8 9 10 11 12 13 14 15 மேலேயே இருக்குதுண்ணா. 17 18 தேருது. நீ மக்கால்ஸ் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் நம்ம ஜேசிபி தலைவர் தாங்க. போட்டு பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும். மக்கால்ஸ் வாழை இலையில் வந்து கடலெண்ணெயை தொடவியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் நினச்சோம் பார்த்தீங்களா மீனை, நல்லா 1 மணி நேரம் காஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இது மேலே முட்டையை ஆட் பண்ணணுங்க. நல்லா முட்டையை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே முட்டையை இது மேலே ஆட் பண்ணணும். முட்டை கிரேவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, லிக்விடாக. இதை வந்து அப்படியே இது மேலே ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே இப்படி திருப்பி வச்சு இந்த மாதிரி முட்டையை இது மேலே முட்டை லிக்விடை இது மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைங்க இது மேலே வச்சு அப்படியே இப்படி கருவேப்பிலை தலை இது மேலே வச்சுங்க. அப்படியே இது மேலே ஒரு ஆனியன் பெரிய வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணுங்க. இதை அது மேலே வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இப்படி நல்லா டைட்டாக கட்டி ஒரு இது ரெடி பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். முக்கால்ஸ் விரவை கொண்டு வரேன். விரவை வச்சு அது மேலே ஒரு சுரத்தை வச்சு அப்படியே நெருப்பு மூட்டி அதுக்கப்புறம் இந்த கல் மேலே தோசைக்கல்லை வச்சு அப்படியே மீனை சமையல் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஆரம்பிப்போம் வாங்க.
தீ நல்லா எரிய மாட்டேங்குதுங்க, காற்றடிக்குது கொஞ்சம். சரி, எரிய மாட்டேங்குது காற்றடிக்கிறதுனால. அடுப்பு 3 மீன் தான் வைக்க முடியுது. இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக தனியாக ஒரு காட்டுக்குள்ளேயும் கிடையாதுங்க. இது கொஞ்சம் எங்கள் தோட்டத்தை ஒட்டியே அப்படியே மரம். இந்த மரத்துக்கு அடியில் சமைக்கிறது, வீட்டில் போய் சமைக்கிறதுக்கும் இந்த மரத்தடி சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுதுங்க. அப்படியே 360 பார்த்தீங்கன்னா வெறும் மரம், இயற்கையாக 4 பக்கம் காற்று வருது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஏன்னா காற்று அடிக்கிறது மூலம் அடுப்பு நல்லா எரிய மாட்டேங்குது. நீ எனக்கு என்ன ஆகுது? மாமன் தானே ஆகுது? மக்கள் சின்ன வரல யாருமே என் வீடியோக்கு வரலைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர் இவர் மாமா தான் ஆகுது, அவங்க அத்தாவது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ ப்ராப்பராக பண்ணுற குக்கிங் வீடியோவிலேயே இவர் தான் எங்கள் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனு. 2வது இப்போ சமையலும் பண்ணுறாப்புல. ஏங்க நீங்கள் வேற அது தெரியாது, டம்மி ஆகிட்டோம். ஊதலாமா? ஆக்சுவலி இவர் வந்து அக்பர் வந்து ஒரு மாடலா வழி வேற டம்மி ஆகிட்டே இருக்கிறீங்களா? டம்மியில இப்பவுமே படுவாப்புல. எப்படி எரி வைக்கிறது? இந்த தோசைக்கல் மீன் வந்து தருமபுரி சைடெல்லாம் நல்லா ஃபேமஸ். ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடு தான் அங்கே வந்து நல்லா பண்ணுவோம். அந்த சைடில் வந்துச்சான்னு தெரியாது, நான் அந்த ஏரியாவில் பார்த்து சாப்பிட்ருக்கேன். தோசைக்கல்ல போய் எடுப்பாங்க. வாழை இலையில பண்ணிருக்காப்புல, டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சாப்பிட்டது கிடையாது. அதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வாழை இலையில வந்து கடலை நீர் தொடவியாச்சு. அதுக்கு மேல மீனை தூக்கி வச்சு, அது ஆல்ரெடி மீனை வந்து மீன் மசாலாவில் வந்து நல்லா கலக்கி வச்சாச்சு. அந்த வாழை இலையில தூக்கி மீனை வச்சு, அது மேல முட்டைய உடச்சி வச்சு அந்த முட்டை கிரேவி வந்து மேல தொடவி விட்டு, அதுக்கு மேல இது கறிவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை வச்சு, அதுக்கு மேல வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி அப்படியே தலையாவா அப்படியே அரைக்கல, தலையா வச்சிருக்கிறேன். ஏன்னா அது அப்படியே நெருப்புல வேகிறப்போ அது ஒரு இதாகும், டேஸ்ட் கிடைக்கும். 2வது வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறேன் ரவுண்டா. கொஞ்சம் யோசிச்சேன், வித்தியாசம் பண்ணுவேன், எல்லாரும் பண்ணது ஏன் பண்ணணும் அப்படின்னு வித்தியாசம் பண்ணி வைக்கலாம். பாத்துக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரத்தை மாமான்னு வரவே இல்லை. எல்லாம் வரும், நந்தகுமார் மாமான்ற வேண்டியதுதான். கல்மீன். நானும் இது வரல சத்தியமே சாப்பிட்ட கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு தோசைக்கல்ல போட்டா அதுக்கு அதை என்ன வாழை இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கிறாங்க. அது பழைய காலத்து மெத்தேடு. எண்ணெயில போடுறது நல்லது கிடையாது, இப்படி சாப்பிட்றதுதான் நல்லது. எண்ணெய் பச அதிகமா கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல. அதுல வந்துக்கிறீங்களா? புகை வருது. அதான் இது சேர்ல தான் பாறை தானே, சப்பாத்தி ஏறிட்டு 200 ரூபா 1 கிலோ. சாப்பிட்டு பார்த்துட்டோம், பயங்கரமா சுடுது. அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்க. பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமையல் தெரியாதுன்னு நினைச்சேன், பயங்கரமா சமைக்கிறாப்புல. கல்யாணம் என்ன பாருங்க, நந்தகுமார் எங்க மாமாவோட அம்மாங்க, இங்க அத்தையாவது. அதான் வீடு கட்ட போறாங்க ஒரு 50 லட்சத்துல. நல்லா சம்பாதிச்சிட்டாப்புல பெங்களூர் போய் இன்கம். இவரு எங்க மாமா தாங்க, விவசாயி, பயங்கரமான விவசாயி. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா விவசாயம் தான் பாக்குறாரு. 70 வயசா இல்லைன்னா அதிகமா திருப்பி போடக்கூடாது. அதான் திருப்பி போடாம இருக்கணும். லாஸ்ட்ல முடிச்சிட்டாப்புல. இடையில வந்து என்ன நடந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நான் சமைச்சேன். ஓகே, டன்ங்களா? முடிஞ்சா? ஓகே மக்கா, கீழே பாப்பாவை ஏன்னா நிறையா மீன் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இங்கே பாதி இருக்குதுங்க. அவர் வந்து கிளம்பணும் பெங்களூரு, அதனால சரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறனாரு. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து இது நம்ம வந்து அடுத்து செட்டாக சமையல் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் வரலாம் கல்மீனை போட்டதை வந்து நம்ம நந்தகுமார் மாம் சாப்பிட போகிறாப்புல. எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு தெரில. முள் இருக்குமா? யாருக்கா வெந்திருக்கா? முள் அதிகம் இருக்காது, நல்லா வெந்திருக்குதுல்ல ஓரளவுக்கு, பரவாயில்லையா?
ஓரளவுக்குலாம் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். ம் சாப்பிடலாம். ம் சாப்பிடுங்க. அடுத்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா தருவோமா? எப்படி இப்போ நல்லா வெந்திருக்கா? முட்டை மேலே தொடவி இருந்தேன் மீனுக்கு மேலே. ம் கடிச்சில அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். சரிக்கா, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. எலுமிச்சை மேலே அப்படியே லைட்டாக புழிஞ்சுப்போம். நல்லா வந்துருக்கு. வந்து எப்படிதான் நல்லா இருக்குதா? அது கொஞ்சம் தூண்டு அடிக்கிறேன் பாரு, அதுக்கப்புறம் பாரு. ம் வெங்காயம் வந்தது ஒரு மாதிரி இருக்குது. அது மேலே எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு விட்டேன். டேஸ்ட்டு புளிப்பு பயங்கரமாயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நந்தகுமார்ஜியோட வந்து மீன் வந்து கல் மீன் ரோஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? கல்லில் வந்து மீன் வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரமாக ஒரு 7-8 மீன் பீஸ் மட்டும் கல் மீன் போட்டு நல்லா ரெடி பண்ணி அவரோட சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க. அது அவசரமாக சாப்பிட்டா கொஞ்சம் வேகலைங்க. அதனால நான் இப்போ வீட்டில் கேஸில் வச்சு மறுபடியும் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கல் மீனை. அதாவது இந்த வாழை இலையை வச்சோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா? நல்லா வேக மாட்டேங்குது. சில சைடு வேகுது, சில சைடு வேக மாட்டேங்குது. அதனால வாழை இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணுறேங்க. இது எப்படி வேகுதுன்னு பார்ப்போம். இது வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம். மக்கால்ஸ் மீன் எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீஸ் பொரிச்சிருக்குது. அந்த வேப்ப மரத்தடியை வாழை இலை வச்சு மீன் பொரிச்சு பார்த்தீங்களா? அது வந்து நாங்கள் ஒரு 8 பீஸ் வந்துச்சுங்க. அது வந்து அப்பா, அப்புறம் நான், அப்புறம் நந்தகுமார் மாம்சு, அவருடைய அம்மா அத்தை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை சாப்பிட்டுங்க. இன்னும் இங்கே ஒரு 7-8 பீஸ் இருக்குதுங்க. இது வந்து இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுவேன் இது எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த ஆரம்பத்தில் ஜேசிபி டிரைவர் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவர் வேலை இருக்குதுன்னு பாதியிலேயே போயிட்டாப்லிங்க. அவர் ஒரு 7 மணிக்கு வருவார். அவருக்கு 2 பீஸ் வச்சுருக்கணும். எல்லாம் இப்படி தாங்க சாப்பிட்ணும். சரிங்க, சாப்பிட்லாம். உண்மையிலேயே அந்த வாழை இலையை விட இப்படி ஓப்பனாக வச்சு கல் மீன் போட்ட பார்த்தீங்களா? இது சூப்பராக வெந்திருக்குதுங்க. நல்லா இருக்குது. அதாவது நான் வாழை இலையை வந்து வாழை இலையில் கல் மீன் போட்டேன் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு வேளை கேஸில் போட்டிருக்கணும் மாட்டிருக்குது. அப்போ தான் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நிறைய பேர் விறகு அடுப்புலேயும் போடுறாங்க. என்ன காரணம்? காற்று பயங்கரமாக அடிச்சிது, கெட்டு போயிருக்குங்க. நல்லா எரிக்கவும் முடியல. அதனால வெந்து வேகாமல் நாங்கள் எடுத்துட்டோம். காற்று அடிக்காமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நல்லா வெந்திருக்குமோ என்னமோ தெரில. அது கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சுங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணுறது நல்லா குக்கிங் ஆகிருக்கு. விடுங்க, இன்னொரு நாளைக்கு சிறப்பாக வாழையில் இது ஒரு பீஸ் போட்டுருவோம். சூடாக இருக்குது ஒர்த்து. நல்லா கண்ட பக்கம் வைக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நல்லா தூக்கி எறிஞ்சிட்டு நீட்டாக கழுவி விட்டுருவேன். சூப்பராங்க. இது வந்து கொஞ்சம் கல் மீன் குறைஞ்சிருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் வேகலை. ஆனால் இது நல்லா இருந்திருக்கு. காற்றடிக்காமல் இருந்தால் அதுவும் சிறப்பாக இருந்திருக்குங்க. சொல்லுங்க, குக்கிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ தானே, போக சிறப்பாக பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு அதுக்குன்னு தனியாக ஏதாச்சும் அடுப்புக்கு இது வாங்குவோம். கேஸில் ஓப்பனில் இந்த மாதிரி காட்டு பகுதியில் போய் சமைக்கிற மாதிரின்னா காற்று பயங்கரமாக அடிக்கும். சூப்பருங்க. சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 1 மணி நேரம் கழித்து. மக்கால்ஸ் சிறப்பாக வீடியோ அமைஞ்சிச்சுங்க.
அதாவது தோசைக்கல்லில் வந்து கல் மீன் போட்டேங்க. சமைச்சு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரர் எல்லாம் வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ சிறப்பாக முடிச்சிட்டோம். குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேங்க. எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சுங்க. அதாவது நான் இந்த வீடியோ போடுறேன், யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எந்த இடத்தையும் ஒரு கடுவுளவு கூட போய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு தான் யூடியூப்லேயே வந்தேங்க. உண்மையை சொல்லிடுறேன், அந்த தோசைக்கல்லில் வந்து கல் மீன் போட்டோம் பார்த்தீங்களா, வாழை இலையெல்லாம் வச்சு, அது என்ன பிரச்சனையாச்சுன்னா பயங்கரமாக காற்றடிச்சிச்சுங்க. அடுப்பு நல்லா எரியல. ரெண்டாவது அவர் நந்தகுமார் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிளம்பணும், பெங்களூர் போகணும். அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாப்புல. மேலே டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்புனா தான் போக முடியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொஞ்சம் அவசரப்பட்டாப்புலிங்க. அதனால சரி, அந்த காரணத்தால் கொஞ்சம் வேகமாக நாங்களும் எரித்தோம். காற்று பயங்கரமாக அடிச்சிச்சுங்க. விறவடுப்பில் தான் அதை சமைச்சு பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது சரியாகவும் கொஞ்சம், அதாவது ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு பாதி வந்துருச்சு, கொஞ்சம் வெயில், அவ்வளோதான். அதான் ஒரு 7-8 நிதோட அவரும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா வெகு நேரம் சமைச்சு முடிச்சிருப்போம். அப்புறம் அவருக்கு சாப்பிடாம போயிடுவார், பக்கம் போயிடுவார். சரி வந்துட்டார் அப்படிங்கிற காரணத்தால் ஒரு 7-8 மீனை மட்டும் வாழை இலையில் வச்சு கல் மீனாக தோசைக்கல்லில் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். ஏன்னா பாதி உண்மை சொல்லணும்னா ஒரு சைடு நல்லா வந்துருச்சு, இன்னொரு சைடு கொஞ்சம் தான் வந்துருச்சு, கொஞ்சம் வேகலை. காரம் கொஞ்சம் டைம் ஆகுது, அவர் வெளியே கிளம்பணும். ரெண்டாவது பயங்கர காற்றுங்க, கெட்டு போச்சு, எரிச்சிட்டே இருந்தோம், நல்லா எரிய மாட்டேன்ட்டுச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் சிறப்பாக வீடியோ போடணுங்க. இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் அந்த மீதி ஒரு 10 மீன் இருந்துச்சுங்க, 10 பீஸு. அதை கொண்டு போய் வீட்டில் வந்து கேஸில் வச்சு அதை நல்லா தெளிவாக பண்ணி அதையும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால 2 சைடும் சூப்பராக வந்துருச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த வாழை இலையில் பண்ணுறது வந்து விறவடுப்புலையும் நல்லா வருங்க. ஏன்னா நான் 2 தப்பு பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் சீக்கிரமாக போகணுங்கிற அவருக்கோசரம் கொஞ்சம் வேகமாக எரித்தோம். ரெண்டாவது காற்றடிச்சிச்சு, அந்த காரணத்தால் அது தப்பாயிருச்சுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. நம்ம வீடியோ வந்து ஒரு 13-14 நிமிஷத்துக்குள்ளேயே இனிமேல் வீடியோ முடிக்க பார்க்குறேங்க, லென்த்தாக போகாமல் பார்த்துக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ போடுறேன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா, வந்தோடனே வீடியோக்கு வந்து அப்படி லைக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ இன்னும் பல பேருக்கு போய் சேருங்க. அப்போ என் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பேர் பார்ப்பாங்க. அதுக்கு தான் லைக் பண்ண சொல்கிறது. சரிங்க, தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த குக்கிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.